எல்லாம் முடித்து கொடுத்து தற்காலிகமா பணிநீக்கம் செய்யப்பட்டிருக்கு காவல்துறைக்கு. சேஃப்டியா இருங்க, திருப்பி வந்து உங்க காலையில நாங்க அறுப்போம் அப்படின்ட்டு கவர்மெண்ட் நடத்துற மதுரைக்கு வாட்டர் கேஸுக்கு கேச போடுறானுவ. சாராய் சட்டம் நடத்துறாங்க. ஆனா அவங்க பப்ளிக்கே ஊர்ல நடத்துறானுவ. மயான கொள்ளையாயிடுச்சு, ஊரே சுடுகாடாயிடுச்சு, ஊரே சுடுகாடாயிடுச்சு. விற்க கூடாதுன்னு சொல்லி சட்ட ரீதியா கள்ளச்சாராயம் விற்க கூடாது சொல்லி விற்கிறாங்க. ஆனா அதே கவர்மெண்ட் நடத்துற பாட்டில் விற்கிறவங்க கேச போடுறாங்க. இந்த படத்துல டைலாக் சொல்றாங்க, விற்கிறவங்க சொல்றாங்கன்ட்டு. அந்த மாதிரி கதை இப்ப நடக்குது, அந்த மாதிரி கதை நடக்குது. புருஷன் கொண்டாடி சின்ன பிள்ளைங்க எல்லாருமே குடிச்சு சேர்த்திருக்காங்க. இவங்கதான் கணத்துல நடத்துறாங்க. டேஸ்ட் கூட ஆட்டோமேட்டிக்கா நியூஸ் போகுது. இந்த ஆட்டோக்குள்ள உள்ளவங்க இவங்க பேர்ல உள்ளவங்க இவங்க வந்து பென்ஷன் கொடுறாங்க, ஆட்டோமேட்டிக்கா போகுது. ஏன்னா இப்ப ஒரு 2 நாள் கூட நியூஸ் இருக்குமா, திருப்பி அவங்க வேலை பார்த்துட்டு போறாங்க. எல்லா போலீஸ்காரங்களும் சுத்தி சுத்தி இந்த எல்லாத்துக்குமே தெரியும். இங்க கள்ளச்சாராயம் விற்கிறாங்க, மாசம் மாசம் கள்ளச்சாராயம் விற்கிறாங்க, மாசம் மாசம் கவர்மெண்ட்டுக்கு கள்ளா கட்டிடுறாங்க. அவங்கவுங்க வாங்கி பாக்கெட்ல வச்சுட்டு போயிடுறாங்க. என்னன்னா இப்ப கள்ளக்குறிச்சி காரணம் கூட சுடுகாடு ஆகி போச்சு. ஒரு வீட்டுல 2 பேர் செத்துருக்காங்க. அவங்களுக்கு அமைச்சர் வந்து என்ன பண்ண போறாரு? அமைச்சர் வந்து நிற்பாரு, ஒரு மாலை போடுவாரு, போயிடுவாரு. பின்னாடி அந்த பிள்ளைங்களோட வாழ்க்கை ஆதாரம் என்ன பண்றது? அந்த பிள்ளைங்க சாப்பாட்டுக்கோ மத்த இரவு செலவுக்கோ என்ன பண்ணுவாங்க? அவங்க இவங்க நம்பிதான் 1008 கடன் வாங்கி வச்சிருப்பாங்க. அதுக்கெல்லாம் அந்த சின்ன பிள்ளைங்க பதில் சொல்லுவாங்களா? அமைச்சர் இன்னைக்கு வீடியோட வரேன்னு சொல்லி பிளாஷ் நியூஸ் போடுறாங்க. அமைச்சர் வந்து என்ன பண்ணுவாரு? இந்த அமைச்சருக்கு தெரியாதா? இப்ப கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட்ல இந்த இடத்துல கள்ளச்சாராயம் விற்கிறாங்க. போலீஸ்காரங்களுக்கு தெரியும், கலெக்டருக்கு தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும் நடக்கிறது. அதை ஏன் முன்னாடியே அவங்க தட்டி கேட்கல? யாரும் கேட்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. அவங்களும் லஞ்சம் வாங்கிட்டு நிறுத்திட்டாங்க. எதுக்காக அவங்க கேட்கல? இப்ப இத்தனை பேர் சத்ததுக்கு அப்புறம் தான் வந்து நான் நடவடிக்கை எடுக்கிறேன், நான் பேசுறேன், நான் கேட்கிறேன், தீர்மானம் எடுக்கிறேன்றாங்க. இவங்க சட்டம் என்ன உத்தரவாதம்? ஒரு பகுதியில மட்டும் இந்த ரவுண்டானா மட்டும் இன்னும் பாதி பேர் வரல. எல்லாமே ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. எந்த சூழ்நிலை இருக்காங்கன்னே தெரியாது. இருக்காங்களா இல்லையா, செத்துட்டாங்களா அப்படின்ற நியூஸ் எதுவுமே சொல்ல மாட்டேன்றாங்க. எவ்வளவு பேர் இந்த பகுதியில செத்துருக்காங்க? இப்போதைக்கு 20 பேர் கணக்குங்க. பாடி வந்துச்சு 20 பேருக்கு பாடி வரல, பாதி தான் வந்திருக்கு. இன்னும் பாதி எங்க இருக்காங்கன்னே தெரியல. சேலத்துல இருக்காங்களா, பாண்டிச்சேரியில இருக்காங்களா, முண்டியம்பாக்கத்துல இருக்காங்களானே தெரியல. அப்படியாப்பட்ட சிச்சுவேஷன் தான் நடந்துட்டு இருக்கு. இது முன்னாடியே தட்டி கேட்டு மக்கள் தட்டி கேட்டுருந்தாங்கன்னா எப்பயோ கள்ளக்குறிச்சி முன்னேறி இருந்திருக்கும். இப்ப மாவட்டம் ஆயிடுச்சு, கெட்ட பேர் வருது, டிஎஸ்பி கெட்ட பேர் பேசுறாங்க. இத்தனை பேருக்கு உயிருக்கு யாரும் கலெக்டர் சொல்லுவாரா, டிஐபி சொல்லுவாரா?